ஏட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேக வச்சான், மழைய வச்சான். என் பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும். என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும். என்ன சுதாகர் எங்க வந்திருக்கான்? திருச்சியா திருவிழாவாக்க வந்திருக்கான். இப்போ உன் ஸ்டைல்ல இதை வந்து நீ கொஞ்சம் சொல்ல, கொஞ்சம் நல்ல டீசென்ட்டா. திருச்சி மக்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களெல்லாம் ஒரு வார்ம் வெல்கம் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு. என்ன இது? ஏண்டா நான் டீசென்ட்டா திருச்சி மக்களே எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவங்க பேசுன மாதிரி பேசணும்னு பார்த்தா இருக்க நீ. அது பேசுவ, நீ பேசு. திருச்சியில இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு முதல்ல வணக்கம். நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கவனிக்க மாட்டீங்க, அவர் பேச்சுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் சார் எங்களை வந்து உங்க மேடையில் வந்து ஒரு இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன வயசுல இருந்து சொல்லலாம். ஆமா, ஏன்னா உங்க படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம். எங்களோட என்ன சொல்றது, எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்க, அதனால தனியா பிரிச்சு சொல்றது இல்ல. அருண் விஜய் சார் பயங்கரமா அட்மையர் பண்ணிடுவோம் சார் உங்களோடது அந்த டெடிகேஷன். இன்னொன்னு வந்து டிசிப்ளின் ஒரு வார்த்தை சார். இவனுக்கெல்லாம் சொல்லுங்க சார், 2 நாள் ஜிம்முக்கு போறான், 3ஆவது நாள் அப்படின்னு இதை வைக்கிறான். டி ஷர்ட்டாவது சின்ன சைஸா வாங்கினான்னா நல்ல எல் சைஸ் எடுக்க வேண்டிய இடத்துல எம் எடுத்துறான். என்னடான்னு கேட்டா இல்ல அப்பதான் உடம்ப குறைச்சா போட முடியும்ன்றான். அதை அவன் வாங்கிட்டு போயிடுறான். இல்ல அது அதை பத்தி பேச வரல இங்க, நம்ம எதுக்கு வந்தோமா. அடுத்து வந்து அண்ணன் இளவரசன், அவர் வந்து அதான் அந்த களவாணில இருந்து எத்தனையோ படங்கள் அது சொன்னா சொல்லிட்டே போகலாம் சார். அந்த அளவுக்கு பயங்கரமா அட்மையர் பண்ணிருக்கோம். அண்ட் எங்க ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோ ரொம்ப நன்றி. சரி சுதாரு, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அதாவது இங்க ஒருத்தர் வரல, அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ணன். அதாவது மியூசிக் வந்து போடலாம், அவர் போட்ட மியூசிக்கால எங்க ஏரியால வந்து சண்டே வந்திருக்கு. தனுஷ் சார் கூட தெரியுமான்னு தெரியல, பெரிய சண்டை வந்திருக்கு. அப்ப என்னன்னா பொல்லாதவன் படம் ரிலீஸ். அதாவது அந்த மியூசிக்கை எதுல வைக்கலாம்? போன்ல ரிங்டோனா வைக்கலாம் இல்லையா? இல்ல வேற என்ன பாட்டு போட்டு வீட்டுல கேட்கலாம். பசங்க ஃபுல்லா பைக்ல பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க. அத வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு வந்து சொல்றது இல்ல, அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியால போய் பிரேக் அடிச்சோடனே இப்படி போட்டு பிரேக் அடிச்சு ஒரு 2 நாள் பார்த்தாங்க. 3ஆவது நாள் அதே வந்துச்சு, சோழிய முடிச்சிட்டாங்க. அடிச்சு எப்படா சண்டை, அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு. இன்னொன்னு வந்து நேஷனல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போ அடுத்து ஒண்ணு வாங்கிட்டாங்க. இனி இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா வாங்குவாங்களா சார்? வாங்கிடுவீங்களா சார்? சொல்லிட்டாங்க சார், ஃபுல் ஃபார்ம். ஆனா இந்த மலையிலையும் நான் வந்து சொன்னேன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். எப்படியா இவ்வளவு பேரு? ஒரு இதுல சொல்லலாமான்னு தெரியல, ஒரு பையன் சொல்லுவான், சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் கேட்காது சார், தனுஷ் 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 தனுஷ். ஃபுல்லா அந்த கூட்டமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல, திருச்சிக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு ரொம்ப இது இருக்கு இல்ல? ஆமா, திருடா திருடி வாசு ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் வந்து ஒரு அந்த பாட்டு போடுறதா இருக்கும். திருச்சி ஸ்ரீரங்கம் இங்க வரும் போலாம், பாத்தியா இந்த ஊர்ல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, இது எங்க ஊர் தான்ங்கிற மாதிரி அது ஒரு இது. ஓ திருச்சி உனக்கு? ஆமா திருச்சி, உங்க ஊர் திருச்சின்றனால. எங்களுக்கு மட்டும் நாங்க வந்து சிவகங்கை, எங்களுக்கு வந்து வேங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு. பாட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சிவகங்கை சீமை படையோடு அப்படின்னு ஒரு வரும். ஆக்சுவலி எங்க ஊரை வச்சு எந்த மாஸ் படமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது. எங்களுக்காக அந்த மாஸ் படம் பண்ணதுக்கே நான் தனுஷ் சாருக்கு வந்து ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்க போட்டு காமிச்சுக்கோம், எங்க ஊர்ல இருக்கடா படம் அப்படின்னு. இல்ல சிவகங்கை திருச்சி தான் பெஸ்ட். இல்ல திருச்சி நாங்க மட்டும் என்ன, நாங்களும் சுனாமியிலே சும்மிங்க போடுறீங்க தெரியும்ல. மதுரைக்காரங்களுக்கு ஆடுகள் இருக்கு தெரியாதா? ஓ நீ மதுரையில வந்துட்டியா அப்ப? நீங்க இல்ல ஆனா என்னதான் திருச்சி மாதிரி வராது. திருடா திருடி அது ஒரு என்னன்னே திருச்சி மதுரை தெரியுமானே? நாங்க எல்லாம் சேவை சண்டையில கத்திய கட்டி சண்டைய போட்டோம்னு வச்சுக்கோங்க.
நினைச்சு விட்டு போயிடாது. இவனே மதுரை கிடையாது, இவனே தனியாமங்கலம். எங்க மேலூர் பக்கத்துல மதுரை ஏமாத்திட்டு இருக்காங்க ஊரை. நீ கேரளா தமிழ்நாடு பார்டர் மாதிரி நீ இந்த சண்டைக்குள்ள வரக்கூடாது. ஆனா இந்த பாட்டு கேட்டியா சார்? அந்த பாட்டு கேட்டியா? செம்ம பாட்டு இல்ல? ஒரு நிமிஷம், சண்டையில அதை மறந்துட்டீங்க. எது? அவரே திருச்சி கிடையாது. ஆமா, நீ பெரம்பலூர் ஆச்சு. நீங்க அது பெரம்பலூர் பக்கத்துல, திருச்சி அது பக்கத்துல தானே. பெரம்பலூருக்கும் கத்துறாங்க. பெரம்பலூர்காரங்க இருக்கீங்களா? இருக்காங்க, எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்கடா. ஊர் பிரச்சனை இழுத்து விடாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். சொல்லு, பாட்டு என்ன? பாட்டு கடையில ஒரு பாட்டு லூப்ல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து உண்மையிலே சூப்பரா. ஆமா, ரொம்ப பிடிச்சு. ஸ்லேட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், பறக்க. ஸ்லேட்ட வச்சான் எழுத வச்சான் இருக்கும். ஸ்லேட்ல தானே எழுதுவான், அதனால அப்படி. அது ஏட்ட வச்சான் எழுத வச்சான்டா. ஏடுனா வந்து அது எப்படி வரும்னா, ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேக வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே. ஏ தந்தானே 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 தந்தானே. பாட்டு கச்சேரி மாதிரி போய்கிட்டு இருக்குனே. அப்படியா? அந்த பாட்டு நல்லா இருந்தவனே ரொம்ப உள்ள போயிட்டு மழைய வச்சானே உண்மையிலே மழை வருது மறுபடி. ஆமா, முடிச்சுக்கிறது நம்ம பாட்டு கேட்டு கேட்டு வந்து இந்த பாடின வரி மட்டும் ஒரு 1000 தடவை கேட்டிருப்போம். அழகா சூப்பரா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. திராவிட எடுத்து அடுத்த லிஸ்ட் எடு. ஹலோ சார், அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். சார், இட்லி கடை படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார், அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார் அது? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்துல பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர்ஸ். சார் 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 கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, அண்ணன் அப்படி கூப்பிடலாம். ஆனா இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லா இடத்துல பார்த்தா நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவீங்க. வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, அது மாதிரி ஒரு மாலை போட்டு அப்படி வரீங்க. உங்களுக்கு போட்டா அது ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்போ நாங்க போடும்போது பார்த்தா அது அந்த அளவுக்கு இதாக மாட்டேங்குது. எப்படி அதெல்லாம்? வேஷ்டி சட்டை யாரு போட்டாலும் அம்சமா இருக்கும். அது நம்ம ஊரு இது இல்லையா, அதனால நம்ம யாரு வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமா தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சேஞ்ச், கெட்டப் சேஞ்ச். அந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு வந்தான், மிஸ் ஆயிடுச்சு. சார் அப்ப என்ன சொல்றீங்க? ரொம்ப அம்சமா இருக்கு. வேஷ்டி சட்டை அம்சமா தானே இருக்கு. குரேஷி, ஐ திங்க் குரேஷி அவரோட பிறவி பலன் அடைஞ்சிட்டாருன்னு. அண்ணே, அடுத்த கேள்விண்ணே. முன்னாடி எல்லாம் வந்து ஒல்லியா இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க, குச்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தா மாத்தி அந்த டிராவல், இப்ப பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியா இருந்தா உங்க ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யுது. கடைசி கேள்வியா அதை கேட்டுறேன், சாரி. இத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, இங்க இருக்கிற முக்காவாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னு நடக்குது? அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒல்லியா இருக்கவங்களை பார்த்தாலே வேற மாதிரி ஏதாவது சொல்றது. சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, அந்த பக்குவம் இல்ல. வளர வளர தெரிஞ்சு, ப்ரூஸ்லி கூட ஒல்லியா தான் இருப்பாப்ல. வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படியே. அப்புறம் என்ன, இந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஜிகிடி, ஜிகிடினா என்னது? சிவா தான் சொல்லணும். ஜிகிடினா என்ன சிவா சார்? ஜிகிடின்னு நீங்க திருடா திருடல சொன்னீங்களா? எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண். ஓகே, சூப்பர். அப்புறம் இன்னொரு கேள்வினா, அது இல்ல நீங்க கேளுங்க. ராயன் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, சண்டை, வெட்டு, குத்து, பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். எப்படின்னா ரெண்டு டைரக்ஷன், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா? எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் பண்ற வேற வேற ஜானர்ல பண்ணணும்னு ஆசை, அவ்வளவுதான். வேற ஒன்னும் பெரிய காரணம் எதுவும் இல்லை. இன்னொரு கேள்விண்ணே, அது என்ன கேளு, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு, கேளு. இல்ல கேட்கலாமே வேணாமா? எழுப்பா. இல்லண்ணே, ஆடியோல வந்து சொல்லிருந்தீங்களா, இட்லி வந்து நாங்க வந்து அப்ப கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி, இட்லி வாங்க காசு இல்லாம இது பண்ற மாதிரி. நீங்க அப்பவே டைரக்டரா இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி
நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா? இல்ல அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன். அதை மட்டும் கட் பண்ணி போட்டு இல்ல நான் அதாவது நான் பிறந்தது 83ல, அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91ல தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91ல இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 94 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க, எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. 91ல இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94 95ல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க இப்ப சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்க போகணும், இங்க போகணும் கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளவு ஈஸியா நம்மளால கொடுத்துட முடியாது. நாங்க 4 பேருமே கூட வீட்டுல வந்து வீட்டோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால வீட்டுல காசு கேட்டா கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால வயல்ல வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்ட பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப் தான் பார்த்தேன்னா அதனால அப்படி யோசிச்சிட்டேன். அப்புறம் ஒரு படம் நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டைம்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் வாவ் இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்றாங்க. அதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். என்னடா இந்த படத்தை அப்ப கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பரவாயில்ல இப்பவாவது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்துல வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யாரு கூட இருந்திருக்கா? அததான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன். அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேர் வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல.